ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்தினா அதைத்தான் நம்ம ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷன் ஒரு கூட்டத்தையே ஏமாத்திட்டு பல கோடி ரூபாய்களை அடிச்சுட்டு போன கதைலாவும் இருக்குது. ஈஃபில் டவரை ஒருத்தர் வித்திருக்கிறாரு அப்படின்ட்டு வேர்ல்டு ஹிஸ்டரியில கிரேசியஸ்ட் ஸ்கேம்ஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போற முதல் ஸ்கேம் என்ன அப்படின்னா தி டைமண்ட் ஸ்கேம். இந்த ஸ்கேம் சான் பிரான்சிஸ்கோல பிலிப்ஸ் அண்ட் ஜான்ஸ் அப்படின்ற 2 பேர் ஒரு ரூமரை பரப்பி விடுறாங்க. என்ன அப்படின்னா கம்மி விலைக்கு டைமண்டை வாங்கிட்டு போலாம் அப்படின்ற ஒரு ரூமரை பரப்பி விடுறாங்க. இதையும் நம்பி 4 பேர் அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க சொல்ற இடத்துக்கு அந்த இடத்துல பிலிப்ஸ் அண்ட் ஜான்ஸ் சும்மா ஒரு செட்டப்பா சில டைமண்ட்ஸ் இடத்துல தூவி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க நம்பிட்டு கிட்டத்தட்ட $600,000 கொடுத்து அந்த இடத்த வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது அந்த இடம் டைமண்ட் மைனிங் மட்டும் இல்ல, விவசாயத்துக்கு கூட லாய்க்கப்படாத ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பேராசை பெரு நஷ்டம். ஈஃபில் டவரை ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில 2 தடவை வித்திருக்கிறாரு. யாரு தானே? கவுண்ட் விக்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. அதுவும் ஒரு ஹோட்டல் ரூம்ல ஏலத்துக்கு அதை வித்திருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இன்ஜினியர்ஸ் இந்த ஈஃபில் டவர் கட்டும் போது நிறைய ஃபால்ட் பண்ணிட்டாங்க. ரிப்பேரிங் காஸ்ட் வேற கவர்மெண்ட் அதிகமாயிடுச்சு. அதனால கவர்மெண்ட் என்னை வச்சுக்கிட்டு இதை ஏலம் விட சொல்லிக்கிறாங்க, இல்லீகலா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதையும் நம்பிட்டு ஒருத்தர் $70,000 அந்த ஈஃபில் டவரை வாங்கியிருக்காரு. அந்த $70,000 அப்படிங்கிறது இன்னைக்கு மதிப்புப்படி பல கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்குது. பேசாம நம்ம ஊர்ல இருக்கிற செல்போன் டவர்ல வித்துடலாமா? நம்ம இப்ப பார்க்க போற ஸ்கேம் இந்தியால நடந்த ஒரு ஸ்கேம் தான். இந்த வேர்டு கேட்டோன்னே நீங்க கூட இந்த ஸ்கேம்ல மாட்டிருப்பீங்க. ஃப்ரீடம் 251 ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போன் $251 ஒரு ஸ்மார்ட் போன் தராங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அவங்க உங்களுக்கு சீக்கிரமா டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு வரைக்குமே 4 வருஷம் ஆச்சு, டெலிவர் ஆகவே இல்லை. 2016 தான் இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்தது. கிட்டத்தட்ட அவங்க குறிப்பிட்டபடி 30 லட்சம் ரூபாய் அப்படியே ஸ்கேம் பண்ணி அவேஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இன்னுமே அந்த 30 லட்சம் அந்த போன் யாருக்குமே டெலிவரி ஆகாம இன்னுமே இருக்குது. நீங்க எப்பயாச்சும் கள்ள நோட்டு கையில உங்ககிட்ட மாட்டிருக்குதா? சில பேர் கிட்ட மாட்டிருக்கோம். மிஞ்சி போனா கள்ள நோட்டு எவ்வளவு அடிப்பாங்க? 1000 நோட்டு, 1 லட்சம் நோட்டு கிட்ட அடிப்பாங்க. பட் ஒருத்தர் கிட்டத்தட்ட 100 மில்லியன் கள்ள நோட்டு ஃபேக் கரன்சி அடிச்சிருக்கிறாரு. யாரு தானே? ஆல்வர்ஸ் டோ ரெய்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீஸை சேர்ந்த ஒருத்தர் கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம கிட்டத்தட்ட 100 மில்லியன் மதிப்புள்ள ஃபேக் கரன்சிய புழக்கத்துல விட்டு இருக்கிறாரு. அது ஃபேக் கரன்சி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளவு லாஸ் தரும் அப்படின்னா போர்ச்சுகீஸ் கவர்மெண்டோட 1 இயர்ல 1% ஆஃப் ஜிடிபி இது லாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் சூரியனை போட்டு படம் பார்த்துட்டு $1 பிளைட் வாங்கி விடலாமா அப்படிங்கிற பிளான்லாம் போட்டு வச்சிருந்தோம். பட் ஏற்கனவே ஒருத்தர் பிளைட் வாங்கி நிற்கிற ஒரு ஏர்போர்ட்டை வித்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட $248 பில்லியன் கிட்ட அந்த இடத்த வித்திருக்கிறாருங்க. யாரு தானே? இமானுவேல் நியூட் அப்படிங்கிற நைஜீரியாவை சேர்ந்த ஒரு பேங்க் மேனேஜர் போலியான சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அதை நாங்க விற்க போறோம் அப்படிங்கறத ஒன்று சொல்லி அந்த ஏர்போர்ட்டை வித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு லோன் கட்டாததுனால 3 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது கிணத்த காணோம்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல ஏர்போர்ட்டையே காணுங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? அட பாவீங்களா, இப்பதான் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த மாதிரி தாங்க இருக்கு. நம்ம மறுபடியும் இந்தியாவில் நடந்த ஒரு ஸ்கேம் பத்தி தான் பார்க்க போறோம். ஹர்ஷத் மெஹ்தா. ஹர்ஷத் மெஹ்தா ஒரு ஷேர் மார்க்கெட் பிசினஸ் ஓனர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற நிறைய லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட $1 மில்லியன் வரைக்கும் அவர் சம்பாதிச்சிடுறாரு. அண்ட் அவர் 2001 கிட்ட ஜெயிலுக்கும் போய் இறந்துட்டாரு. ஜெயில அவர் ஹார்ட் அட்டாக் வரும்போது இறந்துருக்கிறாரு. அவர் ஏன் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னா அவர் நிறைய பேரை ஏமாத்துனதுல சில பேர் சூசைட் பண்ண காரணத்தினால இவர் ஜெயிலுக்கு போனாரு. சில பேர் இவரை ஜீனியஸ் அப்படின்னு சொன்னாலும் சில பேர் இவரை ஃப்ராட் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இவருடைய வாழ்க்கைய ஸ்கேம் 1992 அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸாவை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. பரவாயில்லப்பா.
நம்ம பார்க்க போற ஸ்கேம் வந்து 2020ல நடந்த ஒரு ஸ்கேம் தான். ட்விட்டர்ல வந்து சில ஹேக்கர்ஸ் வந்து மிகப்பெரிய தலைவர்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. உதாரணமா சொல்ல போனா பில் கேட்ஸ், வாரன் பஃபெட் போன்றவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு ட்வீட் வேற போட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அமௌண்ட் ஆஃப் பிட்காயின்ஸ் நீங்க கட்டுனீங்க அப்படின்னா அதை வந்து நாங்க பல்வேறு மடங்கா மாத்தி கொடுப்போம். ஆனா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத ஒண்ணு ட்வீட் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா பேர் வந்து காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பில் கேட்ஸும் வாரன் பஃபெட்டும் அவங்களை ஏமாத்த போறது இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே பணக்காரங்க, அவங்க வந்து இவங்களை ஏமாத்த போறது இல்லை அப்படிங்கறத நம்பி அவங்க காசு போட்டாங்க. பட் அந்த காசு வந்து பிட்காயினா இருக்கிறதுனால அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. பட் கடைசியில அவங்க போட்ட காசு மொத்தமே வேஸ்ட் தான். கிட்டத்தட்ட $1 மில்லியன் அமெரிக்கன் அளவுக்கு காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. பட் எவ்வளவு அப்படிங்கறது வந்து அக்யூரேட்டா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2020ல நடந்த ஒரு கிரேசியஸ்ட் ஒரு ஸ்கேம்னா இதுதான். நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டை ஒருத்தர் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு. யாரு தானே? பெர்னட் மேடாஃப் அப்படிங்கிற ஒருத்தர் பொய்னி ஸ்கீம் மூலமா அடையப்பட்டிருக்கிறாரு. அந்த அமௌண்ட் என்ன லாஸ்ட்ல சொல்றேன். இந்த பொய்னி ஸ்கீம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை உங்ககிட்ட விற்கிறேன். இந்த விற்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, சார் நீங்க 4 பேர்கிட்ட வித்தீங்கன்னா அதுல இருந்து வர காசை நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுப்பேன் அப்படிங்கறத சொல்றேன். இது நல்ல டீலா இருக்குது அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு நீங்க அப்படியே கொஞ்சமா போவோம். 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது கடைசியில ஒரு லெவல்ல நின்றுடும். இப்படி நிற்கும் போது இருக்கிற மொத்த அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். இதுதான் பொய்னி ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து முதல்ல சார்லஸ் பொயின்சி அப்படின்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ண அமௌண்ட் வந்து $10 மில்லியன் தான். பட் பெர்னட் மேடாஃப் பண்ண அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட $50 பில்லியன் வரைக்கும் இவர் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு, ஏதாவது ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கிரேசியஸ்ட் ஸ்கேம்ஸ் பத்தி நீங்க வீடியோல பார்த்திருக்கோம். அந்த கிரேசியஸ்ட் ஸ்கேம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த கிரேசியஸ்ட் ஸ்கேம் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே சொல்லுங்க. மறக்காம சஞ்சய் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போறோம் அப்படிங்கிற மோட்டிவேஷன் எனக்கு வரும். வேற ஏதாவது சோசியல் மீடியால பாக்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Facebook, Instagram போன்ற சோசியல் மீடியால பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் போயிட்டு சஞ்சய் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுற வித்தியாசமான அண்ட் மிஸ்டீரியஸான சயின்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்கள் சஞ்சய். போயிட்டு வரேன். பை.